சினிமாவில் கதைனா அது ஒரு வாழ்க்கையில் நடந்ததையோ அல்லது கற்பனையில் இருந்து தான் எடுப்பாங்க. அப்படி எடுத்த படங்கள் நிறைய இருக்குது. தமிழில் இல்லைங்க, ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு சில படங்கள் தனி இடத்தை பிடிச்சிருக்கு. அப்படி ஒரு வித்தியாசமான புக் ஸ்டோரி தான் பென்யாமின் அவருடைய 2008 எழுதின ஆடு ஜீவிதம்ன்ற கதை. இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணது ஜோசப் கோயிப்பள்ளி என்பவருங்க. சரி, இதோட வரலாறு என்னன்னு சொல்லுப்பான்னு தானே சொல்றீங்க. இந்த கதை தாங்க இப்போ மலையாள ட்ரெண்டிங் ஃபிலிமாக இருக்கு. குறுகிய கால வசூல் வேட்டை செஞ்சு 100 கோடி வசூல் ஆயிருக்க மக்களே. ஒரு பானை வளர்த்துன மாட்டிக்கிட்ட மனுஷன் அவன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் எப்படி கடினமாக கடந்து போகிறான், இறுதியில் அவன் தப்பிச்சானா தப்பிக்கலையா அப்படிங்கிறது தான் கதையே. இந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காரு நம்ம பிருத்திவிராஜ் அவர்கள். இயக்குனர் பிளஸ்ஸி கதையை ஒரு பக்கம் விடாமல் படிச்சிருப்பார் போலங்க. ஒருவேளை இருக்கும். அட இசை நம்ம ஏஆர் ரகுமான் சார். அப்புறம் என்ன, படம் ஹிட் ஆகாமல் இருக்குமா? ஆயிடுச்சு உண்மையிலே படம் ஹிட் ஆயிடுச்சு. சமீப காலமாக மலையாள படங்கள் வசூல் செம்ம மஜா பண்ணுறாங்க. ஆமாம் மக்களே, ஜனரஞ்சகமாக எடுக்கிற படங்களில் சில ஹிட்டு கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த வரிசையில் பிரம்மயுகம் 60 கோடியும், பிரேமலு 135 கோடியும், மஞ்சுமல் பாய்ஸ் 223 கோடி இப்படின்னு செம்ம பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க. இப்போ ஆடு ஜீவிதன்ற படம் 100 கோடி வசூல் மலையில் நனைகிறாங்களாம் மலையாள இண்டஸ்ட்ரியில். நீங்கள் இங்கேயும் வந்துட்டீங்களா மகாபிரபு அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குதா?